எங்களுக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பீக் லெவல்ல போயிட்டு இருந்திருக்கு தாத்தா. ஒன்னாவே இருந்துகிட்டு கம்ப்ளீட்டா வேற வேற ட்ராக்ல 2 பேரும் டிராவல் பண்ணிட்டு இருந்திருக்கோம். நான் அவளை அவ்வளோ லவ் பண்றதா நினைச்சுக்கிட்டு அவ ஃபீலிங்ஸோட விளையாடி நிறைய அட்வான்டேஜ் எடுத்திருக்கேன். எல்லாமே எனக்கு கிளியரா புரிய வச்சுட்டா. அவ என்கிட்ட இருந்து தள்ளி இருக்கிறதுக்கு அவ ஃபேமிலி மட்டும் காரணம் இல்ல, நானும் தான். முக்கியமா காவேரி ரொம்ப பியூர் ஹார்ட்டடா இருக்கா. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் எனக்கு வர வேண்டிய கில்ட் அவளுக்கு வந்திருக்கு. கூடவே இருந்து என்ன கஷ்டப்படுத்திடக்கூடாதுன்னு யோசிக்கிறா. இப்பவும் பழி அவ மேல போட்டுக்கதான் அவ ட்ரை பண்றா. வெண்ணிலா விஷயத்துல நான் இப்ப என்ன பதில் சொன்னாலும் அது அவளை திருப்திப்படுத்தாது. அவளுக்கான பதில வெண்ணிலா மூலமா கிடைக்கணும்னு எதிர்பார்க்கறா. இது உங்களுக்குள்ள இருக்க வேண்டிய அடிப்படை நம்பிக்கையவே சந்தேகப்படுற மாதிரி இருக்கு. இல்ல தாத்தா, நான் கஷ்டப்பட்டுற கூடாதுன்னு ஒருத்தி தள்ளி இருக்கான்னா அது லவ்வோட பேசிக் ட்ரஸ்ட் இல்லாம வருமா? இது கம்ப்ளீட்டா வேற தாத்தா. சரி, இது இப்படியே போயிட்டு இருந்தா என்ன தானே முடிவு? ஹாப்பி எண்டிங் தான். இங்க பாருங்க, காவேரி எனக்கு இப்பதான் தாத்தா ரொம்ப பிடிக்குது. லீகலி அவ என்னோட வைஃப். ஆனா அவளை புதுசா பார்த்து லவ் பண்ற மாதிரி லவ் பண்ணி அவங்க வீட்டுல போய் பொண்ணு கேட்டு சண்டை போட்டு அவங்களை சம்மதிக்க வச்சு திரும்பவும் அவளை கல்யாணம் பண்ணிக்க போறேன். என் லைஃப்ல வெண்ணிலான்ற ஒருத்திக்கு வேலையே இல்லைன்னு காவேரிக்கு நானே என்னோட ஆக்ஷன்ல பதில் சொல்ல போறேன். இங்க பாருங்க தாத்தா, வெண்ணிலாக்கு நான் பண்றது வெறும் ஹெல்ப் தான். காவேரி எப்படி ஒரு பாஸ்ட் லைஃப்ல இருந்து மூவ் ஆன் பண்ணி வந்தாலோ அதே மாதிரி தான் நானுன்றதை அவளுக்கு புரிய வைப்பேன். எங்க லைஃபை டிசைட் பண்றதை நாங்க 2 பேருமா மட்டும் தான் இருக்கணுமே தவிர வெண்ணிலா எந்த வகையிலும் டிசைடிங் ஃபேக்டரா இருக்கவே கூடாது. அதை நான் அவளுக்கு சீக்கிரமே புரிய வைக்க போறேன். ஹலோ சார். ஹாய். வெண்ணிலா எப்படி இருக்காங்க? நிறைய பேச ஆரம்பிச்சிட்டாங்க சார். பேச ஆரம்பிச்சிட்டாங்களா? இப்ப பழசெல்லாம் பேசுறாங்களா? ஆமா சார். ஆனா பேசிட்டு இருக்கப்பவே சடனா சைலண்ட் ஆயிடுறாங்க. பேச்சு உங்களை பத்தி மட்டும் தான் சார் இருக்கு. அதா நான் போய் வெண்ணிலா பாத்துக்கிறேன். அதா நோ டென்ஷன், நான் ரொம்ப கிளியரா இருக்கேன். சார், வெண்ணிலா மேடம் தூங்கிட்டு இருக்காங்க. பரவாயில்ல, நான் உங்களை டிஸ்டர்ப்லாம் பண்ண மாட்டேன். சும்மா வந்து பாத்துக்கிறேன். சரிங்க சார், நான் ஹாட் வாட்டர் எடுத்துட்டு வந்துடுறேன்.